குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லலாம் ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன், ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி 3D ஆப்ஜெக்ட்ஸை 2D சர்ஃபேஸில் எப்படி வரைகிறது அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா? அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்குற ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆப்ளிக் பார்த்துருக்கோம். ஆப்ளிக் என்ன பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் ட்ரூ டு த ஆங்கிளாக இருக்கும் அண்ட் அதுலேருந்து டெப்த் கொடுப்போம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆப்ளிக்கோட டைப்ஸ் பார்த்துருக்கோம், கேவிலர் அண்ட் கேபினட். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது போன கிளாஸில் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும்னா நமக்கு டாப் ஆங்கிள் மட்டும் எப்படி இருக்கும், பாட்டம் ஆங்கிள் மட்டும் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸை எல்லா சைட்ஸ்லேருந்தும் தனித்தனியாக காட்டுறது ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூப் இருக்குன்னா கியூபோட டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம், பேக் சைட் இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்ஸ்லையும் தனித்தனியாக காட்டுறது. ஓகேவா? கியூபுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஆர்த்தோகிராஃபிக்கில் 6 வியூஸ் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி கியூபாய்க்கும் 6 ஃபேஸ் இருக்குது, ஸோ 6 வியூஸ் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஆங்கிளும் எப்படி இருக்கும்னு காட்டுறது ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் இஸ் a method for visually representing 3-dimensional objects in 2 dimensions in technical and engineering drawings. மேஜராக ஐசோமெட்ரிக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ராயிங்ஸும் என்ஜினியரிங் ட்ராயிங்ஸ். அதாவது டெக்னிக்கல் ட்ராயிங்ஸ்னால் நம்மளோட மெக்கானிக்ஸோட ஆப்ஜெக்ட் வரைகிறது, இல்லை மெஷினரிஸ்க்கான ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறது. என்ஜினியரிங் ட்ராயிங்ஸ்னால் சர்க்கியூட்ஸ், இந்த மாதிரி டெக்னிக்கல் ட்ராயிங்ஸில் நிறைய ஐசோமெட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இட் இஸ் யூஸ்ட் ஃபார் விஷுவலி ரெப்ரசன்டிங் 3-dimensional ஆப்ஜெக்ட்ஸ் இன் 2 dimensions. அதாவது போன கிளாஸில் ஆப்ஜெக்டில் பார்த்த மாதிரி தான் ஒரு 3D ஆப்ஜெக்ட், அதாவது கியூபோ, கியூபாய்டோ, ஸ்பியர், கோன், சிலிண்டர் இந்த மாதிரி இருக்க 3D ஆப்ஜெக்ட்ஸை 2D சர்ஃபேஸ் பேப்பரில், நோட் புக்கில் வரைகிறோம் இல்லையா? அந்த மாதிரி 2D சர்ஃபேஸில் வரையறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இட் இஸ் அ டைப் ஆஃப் பிக்டோரியல் ப்ரொஜெக்ஷன் இன் விச் ஆல் 3 dimensions ஆஃப் an object is shown in one view. ஒரே ஒரு வியூவில் நமக்கு 3 டைமென்ஷன்ஸ் தெரிய போகுது. அதாவது டாப், லெஃப்ட் அண்ட் ரைட், இல்லைன்னா பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா இந்த ஆப்ஜெக்டில் இந்த எல்லோவாக ஹைலைட் பண்ணுறது மட்டும் நம்மளோட டாப் வியூ. ஓகேவா? மேஜராக மேலே இருக்க பார்ட்ஸ் மட்டும் தான் எல்லோவில் ஹைலைட் ஆகுது. எல்லோ ஹைலைட்ஸ் மட்டும் பாருங்க. ஓகே, இது நம்மளோட டாப் வியூ. ஓகேவா? அதே மாதிரி நம்ம ரைட் சைட் வியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் ரெட்டில் ஹைலைட் ஆகுது எல்லாமே ரைட் சைடுக்கான வியூஸ். ப்ளூவில் ஹைலைட் ஆகுறதெல்லாம் லெஃப்ட் சைடுக்கான வியூஸ். ஓகே, ஸோ நமக்கு ஐசோமெட்ரிக் எத்தனை வியூஸ் தெரியுது? 3 வியூஸ் விசிபிளாக இருக்குது. ஓகேவா? டாப், ரைட் அண்ட் லெஃப்ட். இன்னொரு ஆப்ஜெக்ட் பார்த்தாலுமே நமக்கு இந்த செகண்ட் ஆப்ஜெக்டில் பாருங்கள்,
நம்ம ப்ளூவில் காட்டுறது மட்டும் வந்து நம்மளோட டாப் வியூ. ஓகேவா? இந்த போர்ஷன்லாம் வந்து நமக்கு என்ன தெரியுது, டாப்போட வியூவில் வந்து தெரியுது. நம்ம எல்லோவில் ஹைலைட் பண்ணுறது வந்து நம்மளோட ரைட் சைட் வியூ. இந்த எல்லோ போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மொத்தம் இருக்க எல்லா எல்லோ போர்ஷனுமே வந்து நம்மளோட ரைட் சைட் வியூ. ஓகே, அண்ட் நம்ம க்ரீனில் ஹைலைட் பண்ணுறது வந்து நம்மளோட லெஃப்ட் சைட் வியூ. இந்த மாதிரி 3 ஆங்கிள்ஸ் அண்ட் 3 டைமென்ஷன்ஸை வந்து ஐசோமெட்ரிக்கில் நம்ம பார்க்க முடியும். ஐசோமெட்ரிக் வந்து ஒன்லி ஃபார் கியூபாய்ட் தான் பார்க்க முடியும்னா கிடையாது. நம்ம ஸ்பியருக்கு, கோனுக்கு, எதுக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வந்து வரையலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் பார்த்தோன்னா நமக்கு 3 வியூஸ் வந்து தெரியுது இல்லையா, டாப் வியூ, ரைட் ப்ரொஃபைல் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ. 3 வியூஸ் வந்து தெரியுது. ஸோ எந்த ரெப்ரசன்டேஷன் எடுத்தாலுமே ஐசோமெட்ரிக்கில் நமக்கு 3 வியூஸ் வந்து விசிபிளாக இருக்கும். இப்போ ரைட் சைடில் வந்து நேம் பண்ணியிருக்காங்கல்ல என்னென்ன வியூஸ் இருக்குன்ட்டு. அதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டாப் வியூ. இந்த பாக்ஸ் டாப், இது வந்து டாப்பு, இது டாப் வியூ. ஓகேவா? அண்ட் ஃப்ரண்ட்டு, இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டுன்னு பார்த்தோம்னா இது ஃப்ரண்ட்டு அண்ட் இதுவுமே வந்து ஃப்ரண்ட் வியூ. ஓகே, அண்ட் லெஃப்ட் ப்ரொஃபைல், இது லெஃப்ட் ப்ரொஃபைல், இந்த சைடில் இருக்கிறது தான் வந்து லெஃப்ட் ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் வியூனா ஒன்றும் கிடையாது, சைடு வியூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரொஃபைல் வியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் ப்ரொஃபைல், ஃப்ரண்ட் அண்ட் டாப் 3 வியூஸ் வந்து நமக்கு தெரியுது, 3 டைமென்ஷன்ஸ் பார்க்க முடியுது. இது ஒரு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வியூ. ஓகே, ஸோ ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ஆக்சிஸில் நமக்கு 2 வகையாக வந்து பிரிக்கலாம். ஓகேவா? ஒன்று ரெகுலர் அண்ட் ரிவர்ஸ் ஆக்சிஸ் ஐசோமெட்ரிக். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐசோமெட்ரிக் டயக்ராம் வந்து எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். ஒரு நார்மல் கியூப்னா எப்படி வரையணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு கியூப் ஐசோமேட்டிக்கில் வரையணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க, சென்டர் பாயிண்ட். ஓகேவா? கார்னர் சென்டரில் இருக்க அந்த எட்ஜை ஃபர்ஸ்ட் வரையணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஐசோமெட்ரிக் வியூவில் எப்பவுமே வந்து நம்ம லைன்ஸ் எப்படி இருக்கும்னா பேரலாக இருக்கும். ஓகேவா? பேரலல்னால் என்னது, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகிற லைன்ஸ், அதான் பேரலல் லைன்னு சொல்லுவோம். அந்த லைன்ஸ் வந்து ஒரு லைன் வந்து இன்னொரு லைனை மீட் பண்ணாது இல்லையா, அதான் பேரலல் லைன் சொல்லுவோம். ஸோ நம்ம லைன்ஸ் வந்து பேரலாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேவா?
ஒரு லைன் பார்த்தோம்னா இன்னொரு லைன் கூட பேரலாக தான் இருக்கணும். அந்த 2 லைனும் வந்து எந்த பாயிண்ட்லேயும் வந்து மீட் பண்ணக்கூடாது. அப்படி மீட் பண்ணிருச்சுன்னா அது பேரலல் ப்ரொஜெக்ஷனில் இல்லை, பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனில் தான் நம்ம லைன்ஸ் என்ன ஆகும்னா மீட் பண்ணிடும். எப்போ வந்து லைன்ஸ் மீட் பண்ணாமல் போகுதோ அப்போ அது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பேரலல் ப்ரொஜெக்ஷன் நம்ம சொல்லுவோம். நம்ம இப்படி தான் வந்து ஐசோமெட்ரிக்கில் ஒரு நார்மல் ஃபார்ம் ஆஃப் கியூபை வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ பேசிக் ஃபார்ம்ஸ் இதில் வந்து ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணணும்னா சென்டரில் இருக்க அந்த எட்ஜ் லைனை ட்ரா பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டெப்த் லைன்ஸை ட்ரா பண்ணுங்கள். ஐசோமெட்ரிக்கில் ஒரு கியூபாய்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து கோன், ஸ்பியர், சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன இருக்கும்? கர்வ் பாடி வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆப்ஜெக்டில் பார்த்த மாதிரி தான் இந்த கர்வ் பாடி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரொஜெக்ஷன்ஸில் வரைகிறப்போ இது ஆங்கிள் வந்து மாறாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோன் இருக்குன்னா அது எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கோனுக்கு நமக்கு ஆங்கிள் வந்து மாற போகிறது இல்லை இல்லையா? ஸோ கோனோட ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும். அதோட ஆப்ளிக்கும் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஓகேவா? அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே நமக்கு வராது. இப்போது பிரமிட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் பேஸ் பிரமிட் வந்து எடுத்துக்கிறோன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் சென்டர் எட்ஜ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 பக்கமும் என்ன பண்ணுறோம்னா டெப்த் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஐசோமெட்ரிக் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன இருக்கும்? சென்டர் எட்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கார்னர் வந்து ஃபஸ்ட் தெரியும். நமக்கு முன்னாடி தெரிய போகிறது வந்து ஒரு எட்ஜ் இல்லைன்னா ஒரு கார்னர். ஓகேவா? இந்த லைன் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நமக்கு முன்னாடி தெரிகிற லைன். இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு முன்னாடி தெரிகிற லைனு. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே இந்த பிரமிட்லேயும் இந்த எல்லோ லைன் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ லைன் தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க போகிற லைன். ஓகே? இந்த லைன்ஸ்லாம் நமக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ விசிபிளாக இல்லாததுனால நம்ம ஜஸ்ட் வந்து டாட்டட் லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? உள்ளே இருக்க லைன்ஸ் விசிபிளாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? டாட்டட் லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ ஒரு ஸ்கொயர் பேஸ் பிரமிடை நம்ம ஐசோமெட்ரிக்கில் ட்ரா பண்ணுறப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். ஓகே? ப்ரிசம் எப்படி ட்ரா பண்ணலாம்? ப்ரிசம் வந்து ஜென்ரல் என்ன பண்ணுவோம்? ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிள் அதே மாதிரி வந்து பேக் சைடில் இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து எட்ஜஸை ஜாயின் பண்ணோம்னா ப்ரிசம் வந்து நம்ம கிடைக்கும் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக ட்ரா பண்ணுற
அந்த ப்ரிசமோட வியூ. இப்போ நம்ம ஐசோமெட்ரிக்கில் ட்ரா பண்ணுறப்போ வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வரும். ஓகேவா? ப்ரிசமோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இன்சைடில் விசிபிளாக இருக்காத லைன்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டாட்டட் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? டாட்டட் லைன்ஸ், டேஷ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டேஷ் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் நமக்கு ஃப்ரண்ட்டில் விசிபிளாக இருக்க லைன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டார்க்காக வந்து வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ரிசமோட ஐசோமெட்ரிக் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். வேறஸ் நீங்கள் சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதே வந்து நம்ம சிலிண்டர் ட்ரை பண்ண வச்சுக்கோங்க. அது ஒரு கர்வ் பாடி அப்படின்றதுனால என்ன இருக்காதுன்னா எல்லா ஆங்கிள்லேருந்து என்ன இருக்கும் அதுவுமே வந்து சிமிலராக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கோனில் பார்த்த மாதிரி சிலிண்டருக்குமே வந்து என்ன இருக்காது, ஆங்கிளில் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. ஓகே, பட் நம்மளோட கியூபு, ப்ரிசம் இதெல்லாம் வரைகிறப்போ நமக்கு ஆங்கிள்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, ஃப்ளாட் சர்ஃபேசஸ் மட்டும்தான் இருக்குது, ஒரு கர்வ் பாடி வந்து கிடையாது இல்லையா? ஐசோமெட்ரிக்கோ டைப்ஸ் பார்ப்போம். ஒன்று வந்து ரெகுலர் ஐசோமெட்ரிக், இன்னொன்று ரிவர்ஸ் ஆக்சிஸ் ஐசோமெட்ரிக். ஓகேவா? ரெகுலர் ஐசோமெட்ரிக்னா வியூ பாயிண்ட் இஸ் லுக்கிங் டவுன் ஆன் த டாப் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம பார்க்குறப்போ இந்த ரெகுலர் ஐசோமெட்ரிக்கோட ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்குறப்போ நம்ம வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும்னா நம்ம மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை கீழே இருக்க ஆப்ஜெக்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதான் சென்டர் பாயிண்ட். இந்த ரெட் கலரில் மார்க்காக இருக்கு இல்லையா? இந்த ரெட் கலரில் மார்க்காக இருக்க பாயிண்ட் தான் வந்து நம்மளோட வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறப்போ என்ன ஆகும்னா நீங்கள் கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ரிவர்ஸ் ஆக்சிஸ் ஐசோமெட்ரிக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இஸ் லுக்கிங் அப் ஆன் த பாட்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். நீங்கள் மேலே இருக்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதோட வியூ பாயிண்ட் வந்து இந்த கார்னரில் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரிவர்ஸ் ஆக்சிஸ் ஐசோமெட்ரிக் பார்க்குறப்போ வியூ பாயிண்ட் வந்து மேலே நம்ம அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ரெகுலர் ஐசோமெட்ரிக் என்ன இருக்கும்னா நம்ம வியூ பாயிண்ட் வந்து கீழே, ஓகேவா, டவுன்வர்ட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டு ஐசோமெட்ரிக்குமே வந்து நம்ம எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெகுலர் ஐசோமெட்ரிக்கில் நம்ம கியூப் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான்.
ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நார்மலாக வரைகிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கிள் ஒரு எட்ஜ் லைன் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அந்த எல்லோ லைன் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்டெப் பண்ணால் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு கார்னர் லைனில் எட்ஜ் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 பக்கமும் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, 2 பக்கமும் வந்து டெப்த் கொடுத்துருக்கோம். இப்போ டெப்த்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஆங்கிள் கொடுக்குறோம். ஓகேவா, அதே மாதிரி அதுக்கு பேரலாக என்ன பண்ணுறோம்னா மேலே இருக்க பாயிண்டில் வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து மேலே இருக்க டயக்ராம் வரைகிறோம். அண்ட் நம்ம டாப் வியூ கவர் பண்ணோம் இல்லையா, டாப் வியூ அண்ட் நம்மளோட ரைட் சைடில் இருக்க எட்ஜஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து எட்ஜை வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, இது எதெல்லாம் டாப் வியூ, எது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வியூன்னு பார்த்தோம்னா இது நம்மளோட டாப் வியூ. இதை நம்ம ஃப்ரண்ட்னும் சொல்லலாம், இல்லை ரைட் சைட் வியூனும் சொல்லலாம். ஓகேவா, ஸோ நமக்கு எத்தனை டைமென்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கு, 3 டைமென்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்மளோட ரெகுலர். இதே ரிவர்ஸ் ஐசோமெட்ரிக் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா ரெகுலர் வரப்போ வந்து ஆங்கிள் வந்து டுவர்ட்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் போச்சா, இங்கே பாருங்கள் ஆங்கிள் வந்து என்ன ஆயிருக்கு, மேல் நோக்கி போயிருக்கு இல்லையா, அப்வர்ட்ஸ். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஆங்கிள்ஸ் அப்வர்ட் போயிருக்குல்ல. ஆனால் ரிவர்ஸ் வரைகிறப்போ ஆங்கிள் வந்து டவுன்வர்ட்ஸ் போகும். நம்ம ஸ்கெட்ச் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இப்போது இதில் நம்ம வியூஸ் வந்து நேம் பண்ணோம்னா இது நம்மளோட பாட்டம் வியூ. ஓகேவா, இது நம்மளோட ரைட் வியூ அண்ட் நம்ம ஃப்ரண்ட்னும் சொல்லலாம், லெஃப்ட் வியூனும் சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ லெட்ஸ் சே ஃப்ரண்ட். இப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் பண்ணுற ஏரியா மட்டும் பாருங்கள். இந்த ஹைலைட் பண்ணுற க்ரீன் ஏரியா இருக்குது இல்லையா, இது வந்து கீழே இருக்க பாட்டம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட பாட்டமை வந்து நம்ம மேல் நோக்கி பார்க்குறோம் அப்படின்ட்டு மீனிங் ஆகும். ஓகேவா, இதில் வியூ பாயிண்ட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெகுலரோட வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது, வியூ பாயிண்ட் வந்து ரெட்டில் மார்க் பண்ணுற எங்கே இருக்குது. ஓகேவா, வியூ பாயிண்ட் ரெகுலருக்கு. அதே ரிவர்ஸ்க்கு வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது, வியூ பாயிண்ட் வந்து கீழே இருக்குது. ஓகேவா, வியூ பாயிண்ட் வந்து டுவர்ட்ஸ் த டவுன். ஓகே, ஆங்கிள் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போட்டோம் ஒரு சென்டர் எட்ஜ் லைன் போட்ட பிறகு ஆங்கிள் எங்கே போச்சு, டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஆங்கிள் ரெண்டும் வந்து டவுன்வர்ட்ஸ் கீழ் நோக்கி போகுது. ஓகேவா, ஆங்கிள் வந்து டவுன்வர்ட் போகுது. ஓகே, அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வரைகிறப்போ என்ன பண்ணோம்னா சென்டர் எட்ஜ் லைன் கொடுத்த பிறகு ஆங்கிள்ஸ் வந்து அப்வர்ட்ஸ் போன பிறகு என்ன ஆச்சுன்னா இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் லைனை விட லெஃப்ட் அண்ட் ரைட் லைன், இந்த எல்லோ லைன் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ரெகுலரில் பாருங்கள், எல்லோ லைன் விட சைடில் இருக்க அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்குல்ல, இந்த ரைட் லைன் அண்ட் லெஃப்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த 2 லைனுமே வந்து ஹைட்டு கூட இருக்கும், ஜாஸ்தி இருக்கும். ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் நான் ரெட்டில் பக்கத்துலேயே போடுறேன். இது ரெண்டுமே வந்து சென்டரில் இருக்க எல்லோ லைனை விட என்ன இருக்கும், ஹைட்டு கூட இருக்கும். ஆனால்
இங்கே பார்த்தோன்னா ரிவர்ஸில் பார்த்தோன்னா சென்டரில் எல்லோ லைன் இருக்குது வச்சுக்கோங்க. நம்ம எல்லோ லைன் சென்டரில் இருக்கா, இந்த லைனை விட நமக்கு பக்கத்தில் வரைகிற லெஃப்ட் அண்ட் ரைட் இல்லைன்னா வந்து ரைட் அண்ட் ஃப்ரண்ட்டோட லைன்ஸ் வந்து என்ன இருக்குது, ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஓகேவா, ரிவர்ஸ் வரைகிறது ஈஸி. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சென்டர் லைன் வரைஞ்ச பிறகு ஆங்கிள் லைன்ஸ் டவுன்வர்ட் போகணும். ஓகேவா, கீழ் நோக்கி போகணும். ஆனால் ரெகுலரில் அப்படி கிடையாது. சென்டர் லைன் வரைஞ்ச பிறகு ஆங்கிள் வந்து அப்வர்ட் போகும். ஓகேவா, மேல் நோக்கி போகும். நம்ம பேசிக் ஃபார்ம்ஸோட ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் மட்டும் பாருங்கள். இதெல்லாம் பேசிக் ஃபார்ம்ஸோட ப்ரொஜெக்ஷன். ஓகேவா, நம்ம கியூப் எப்படி இருக்குது, கியூப், சிலிண்டர், ஸ்பியர், பிரமிட், கோன். ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்மளோட பேசிக் ஃபார்ம்ஸு. இங்கே எதெல்லாம் சென்டர் லைன்ஸ்னு பார்த்தோம்னா சென்டர் எட்ஜ் லைன் இங்கே நான் ஹைலைட் ஆகுது பாருங்கள், ஹைலைட் ஆகுது மட்டும்தான். நீங்கள் சிலிண்டர் வரைகிறப்போ வந்து அப்படி தான் ஒரே ஆங்கிளில் தான் இருக்கும். ஆப்ளிக்கில் வரைஞ்சாலும் அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஐசோமெட்ரிக்கில் வரைகிறப்போ அப்படி தான் இருக்க போகுது. பட் ஜஸ்ட் தட் நீங்கள் வந்து சென்டர் பாயிண்ட்டு லைன் நேம் பண்ணணும்னா நீங்கள் நேம் பண்ணிக்கலாம். ஓகேவா, பிரமிடில் பார்த்தோம் இல்லையா, பிரமிட்லேயும் சென்டர் லைன் தாண்டி ரெண்டு பக்கமும் ஆங்கிள் கொடுத்து நம்ம வரையணும். சேம் சிலிண்டர் அண்ட் ஸ்பியரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கோன்லேயும் வந்து சென்டர் லைன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆப்ளிக் ஐசோமெட்ரிக் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்கு சென்டர் லைனில் எந்த டிஃப்ரென்ஸுமே வரப்போகிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக வந்து ஒரு ஃபர்னிச்சர் வந்து ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்னிச்சர் ட்ரா பண்ணுறது எப்படி வந்து ஐசோமெட்ரிக்கில் ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு சோஃபா வந்து ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறோன்னா எப்படி வந்து நம்ம கியூபாய்ட் ஃபார்மாக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு ஃபார்ம்ஸை தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ சோஃபான்னு எடுத்தோம்னா அதுக்கு சீட்ஸ் இருக்கும், ஆர்ம் ரெஸ்ட் இருக்கும், பேக் ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனி ஃபார்ம்ஸாக பிரிச்சுக்கலாம், தனித்தனி கியூபாய்டாக வந்து பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் வந்து ஒரு ஆர்ம் ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கை வைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஐசோமெட்ரிக் என்ன பண்ணுவோம், சென்டர் லைன் வரைவோம் இல்லையா, அதே மாதிரி சென்டர் லைன் வரைஞ்சிட்டு இந்த லைன்ஸ் எப்போவுமே வந்து பேரலாக இருக்கணுன்றது மறந்துடாதீங்க. இந்த லைன் வந்து பேரல் லைன்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா, ஐசோமெட்ரிக் எப்பவுமே வரைகிறப்போ ஆப்போசிட் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், பேரலில் மட்டும்தான் இருக்கணும். ஓகே,
நீங்கள் ஸ்கெட்சஸ் ட்ரா பண்ணுறப்போ எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் மறக்காதீங்க எப்போவுமே ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனில் என்னது, அது ஒரு பேரலல் ப்ரொஜெக்ஷன். பேரலல் ப்ரொஜெக்ஷன்றதுனால லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், பேரலல் டு ஈச் அதராக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம எந்த லைன்ஸ் தான் பேரலாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எல்லோவில் மார்க் பண்ணுற எல்லா லைன்ஸுமே பேரலாக இருக்கும். ஓகேவா? பேரலல் டு ஈச் அதர். இந்த லைன்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று பேரலல் லைன்ஸ். இது எல்லாம் அதாவது ஒரே ஆங்கிளில் தான் ட்ராவல் ஆகும். அண்ட் இந்த லைன் எதுவுமே வந்து மீட் பண்ணிக்காது. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரே டைப் ஆஃப் பேரலல் லைன்ஸ், ஒன்றுத்துக்கு ஒன்று பேரலாக இருக்கக்கூடிய லைன்ஸ். ஓகே, எல்லோவில் இருக்கிறதுலாம் ஒரு செட் ஆஃப் பேரலல். ப்ளூவில் இருக்கிறதுலாம் ஒரு செட் ஆஃப் இன்னொரு செட் ஆஃப் பேரலல் லைன்ஸ். ஓகே, அண்ட் ரெட்டில் இருக்கிறதுலாம் தேர்ட் செட் ஆஃப் பேரலல் லைன்ஸ். இந்த லைன் எல்லாமே வந்து ஒரே ஆங்கிளில் ட்ராவல் பண்ணக்கூடிய பேரலல் லைன். ஓகே, இப்போ புரியுதா இது எப்படி வந்து பேரலல் ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டு? ஸோ ஒரு ஃபர்னிச்சர் வந்து ட்ரா பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இதே வந்து ஒரு சேர் வந்து ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஐசோமெட்ரிக்கில், அப்போ எப்படி ட்ரா பண்ணுவீங்க? நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபர்னிச்சர் வந்து நமக்கு சிம்பிளாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்றதுனால ஃபர்னிச்சர்ஸ் பார்க்குறோம். ஏன்னா இதில் தான் வந்து நம்ம கியூப் அண்ட் கியூபாய்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணி வரையலாம். எப்படி வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வரைகிறப்போ டேபிள் வரைஞ்சோமோ அதே மாதிரி நம்ம ஐசோமெட்ரிக்கும் வந்து ஃபர்னிச்சரில் ஸ்டார்ட் பண்ணோன்னா இது ஈஸியாக இருக்கும். அண்ட் இது உங்களுக்கு எக்ஸாம் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செகண்ட் லெவல் ஆஃப் நிஃப்ட் எக்ஸாம். ஓகேவா? சிச்சுவேஷன் டெஸ்ட்டோட செகண்ட் லெவலில் உங்களுக்கு மாடல் மேக்கிங்ஸ் வரும். மாடல் மேக்கிங்கில் நீங்கள் நிறைய வந்து ஃபர்னிச்சர்ஸ் பண்ண வேண்டி வரும், இன்டீரியர் செட்டப் வந்து பண்ண வேண்டி வரும். ஓகேவா? இன்டீரியர்னால் ஒரு ரூமோட இன்சைட் எப்படி இருக்கும்ன்றதை மொத்தமாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஆங்கிள் வைஸ் வந்து ஃபர்னிச்சர்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா
வரைஞ்சதுலேருந்து உங்களுக்கு மாடல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அந்த ஸ்கெச்சஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட என்ஐடி எக்ஸாம்லேயே வந்து உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் ஸ்கெட்சிங்லாம் வரும். பெர்ஸ்பெக்டிவ் ஸ்கெட்சிங் வரப்போ ஃபர்ஸ்ட் ஐசோமெட்ரிக் நீங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா பெர்ஸ்பெக்டிவ் தெரியறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா பெர்ஸ்பெக்டிவில் வந்து லைன்ஸ் மீட் ஆகிடும், ஐசோமெட்ரிக்கில் லைன் மீட் ஆகாது, ஏன்னா அது பேரல் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் நிஃப்டோட ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம்லேயே உங்களுக்கு ஹியூமன் ஃபிகர்ஸ் வரைய வந்து சொல்லி கேட்பாங்க, இல்லை ஒரு வியூஸ் வரைய சொல்லி கேட்பாங்க, இல்லை வந்து 2 ஆப்ஜெக்டை வந்து கொடுத்துட்டு இந்த 2 ஆப்ஜெக்டோட ப்ரொப்போர்ஷன் வைஸ் வரைய சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு வெஹிக்கிள் அண்ட் ஒரு ஹியூமன் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு அதை வந்து கம்பேர் பண்ணி வரைய சொல்லலாம். ஸோ அப்படி சொல்கிறப்போ நீங்கள் ஒரு ஆங்கிள் சூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்ஷன் சூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஐசோமெட்ரிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்னிச்சர் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறது. ஓகே, நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி ஐசோமெட்ரிக் என்ன பண்ணுங்கள், ஒரு சென்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் நீங்கள் இதுக்கு மேலே வரைகிறப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைங்க, ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்ருக்க வேண்டாம். ஓகே, நம்ம டேபிள் மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம பாட்டம் ஆஃப் த சேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது டாப் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த லைன்ஸ் எல்லாம் பேரலல் லைன்ஸ்ன்றது மட்டும் மறக்காதீங்க. ஓகேவா?
ஓகே. ஸோ ஐசோமெட்ரிக்கில் நமக்கு ஒரு சேர் வரைகிறோம்னா இப்படி தான் நம்ம வரையணும். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா எல்லா லைன்ஸும் எப்படி இருக்குது, parallel to each other இருக்குது. ஓகே. வேறு ஃபர்னிச்சர்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் கிளாஸ் ரூமில் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஆப்ஜெக்டில் வரைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஐசோமெட்ரிக்லேயும் வரைய வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ரொம்ப சிம்பிளாக இருக்க ஃபர்னிச்சர் கூட இப்போ கர்வ் ஃபர்னிச்சர் நீங்கள் வரையணும்னு வச்சுக்கோங்க. கர்வ் பாடி ஃபர்னிச்சர் வரையணும்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா கர்வாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன இருக்காது, உங்களுக்கு வியூஸில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வந்து வரப்போகிறது இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாகவே நீங்கள் என்ன பண்ணலன்னா ஸ்கெட்ச் பண்ணலாம். இப்படி லைட்ஸ் நீங்கள் வரையலாம், இல்லை வந்து டேபிள் ஒன்று வரைகிறீங்க, செட்டு டேபிள் நீங்கள் வந்து சிலிண்டர் பேஸில் வரைகிறதுனா வரையலாம். ஸ்பியர் பேஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? சிலிண்டர் பேஸில் ஒரு டேபிள் வரையுங்க வச்சுக்கோங்க. ஓகே. எனி ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஏதாவது யுட்டென்சிலோ இல்லை வந்து வெசல் இந்த மாதிரி எதாவது வரையணுன்னா அதையுமே வந்து நீங்கள் இப்படி ஐசோமெட்ரிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சேர் சோஃபாலாம் வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் இருக்க ஆப்ஜெக்ட்ஸாக வந்து வரைஞ்சி பார்த்தோம்ல, இதே வந்து கர்வாக இருக்க ஃபர்னிச்சர் வந்து ட்ரா பண்ணணும்னா பாருங்கள். ஒரு சோஃபா தான் வரைகிறோம், ஆனால் வந்து ஒரு கர்வாக இருக்கிறதுக்கான ஒரு சோஃபா. ஓகேவா? சென்டர் லைன் போட்டிருக்கோம். சென்டர் லைன்லேருந்து ஐசோமெட்ரிக்கில் ஓகேவா எட்ஜ் லைன் வந்து கொடுக்க போகிறோம்.
ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா ஒரு கர்வ் ஆப்ஜெக்ட் தான், ஆனால் அதுலேயுமே வந்து என்ன இருக்குன்னா பேரலல் லைன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? கர்வ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம எப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் டிஃபைன் பண்ணாமல் இருக்கோமோ அப்போயே வந்து நம்ம கர்வ்ஸ் வந்து கொடுக்குறோன்றது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ட்ராயிங்கில். ஓகே, ஓகே, நம்ம கர்வி ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறப்போ என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வந்து ஐசோமெட்ரிக்கில் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இந்த ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வரைகிறீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா அது வந்து என்ன இருக்குது, சிலிண்டர்லாம் இருக்கு இல்லையா, சிலிண்டரில் இருக்குன்றதுனால நீங்கள் வந்து எந்த ஆங்கிள்ஸுமே வந்து பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் தட் நீங்கள் யூஸ்வலாக ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி யூ கேன் கோ அஹெட் அண்ட் ஸ்கெட்ச். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கர்வி ஆப்ஜெக்ட்ஸ் வரைகிறப்போ நிறைய வந்து பார்க்க வேணும். ஐசோமெட்ரிக் புரிஞ்சிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐசோமெட்ரிக்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரே வியூவில் வந்து நம்ம இருக்க 3 டைமென்ஷன்ஸும் வந்து நம்ம காட்ட முடியும்னா அதுதான் நம்மளோட ஐசோமெட்ரிக் வியூ. ஓகேவா? அதுதான் வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டாப், ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட்டு, இல்லை டாப், லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த மாதிரி எனி 3 வியூஸ், இல்லை பாட்டம், ஃப்ரண்ட் அண்ட் ரைட், இப்படி எனி 3 வியூ வந்து காட்ட முடியும். இதுதான் வந்து நம்ம ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு தெரியுது எதெல்லாம் டாப்பு, எது ஃப்ரண்ட்டு, எது வந்து லெஃப்ட் ப்ரொஃபைல் வியூன்னு நமக்கு தெரியுது. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறப்போ ஐசோமெட்ரிக் 2 டைப் இருக்குது. ஒன்று ரெகுலர் ஐசோமெட்ரிக், இன்னொன்று ரிவர்ஸ் ஐசோமெட்ரிக். ரெகுலர் ஐசோமெட்ரிக் என்ன இருக்கும்னா வியூ பாயிண்ட் வந்து மேலேருந்து நம்ம கீழே பார்க்குற மாதிரி சென்டர் பாயிண்ட்டை நோக்கி பார்த்தா தெரியும். இதே ரிவர்ஸ் ஐசோமெட்ரிக்கில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா நம்ம நேராக பார்க்குறப்போ வியூ பாயிண்ட் நோக்கி பார்த்தோம்னா நம்ம மேலே இருக்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து அண்ணாந்து பார்க்குற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரெயின்லாம் இருக்கும்ல, நம்ம பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்து கட்டுறப்போ க்ரெயின்லாம் இருக்கும், அங்கே தான் கான்க்ரீட் வந்து அந்த க்ரெயின்லேருந்து ஹேங் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா அப்போ அது வந்து நம்ம வந்து மேலேருந்து பார்க்குறப்போ பாட்டம் தெரியும் இல்லையா? இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்த ஹார்பர்லலாம் பார்த்தோம்னா ட்ரக்ஸ் லிஃப்ட் பண்ணுறப்போ இந்த கண்டெய்னர்ஸ் லிஃப்ட் பண்ணுறப்போ அது அப்படி தான் இருக்கும். மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே இருக்க ஆப்ஜெக்ட்டை மேலேருந்து லிஃப்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு பார்க்கிங் லாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்க்கிங் லாட்டில் இருக்கீங்க, மேலே நீங்கள் பார்க்கிங் லாட்லேருந்து பார்க்குறப்போ பில்டிங்கோட பாட்டம் தெரியுது, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரோட பாட்டம் தெரியுது, அண்ட் ஃப்ரண்ட் வியூவும் ரைட் வியூவும் தெரியுது. ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ரிவர்ஸ் ஆக்சிஸ் ஐசோமெட்ரிக். ஓகே, ஸோ ரிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கீழ்ப்பகுதி பாட்டமும் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட்டு, இல்லைன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரைட், இந்த மாதிரி 3 வியூஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகே, நம்ம பேசிக் ஷேப்ஸ் தான் வந்து ஐசோமெட்ரிக்கில் பேசிக் ஃபார்ம்ஸ் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நமக்கு சிலிண்டர், ஸ்பியர், கோன் இதெல்லாம் கர்வ் பாடி இருக்குன்றதுனால இதில் எந்த வித்தியாசமும் வராது.
ஆனால் கியூபு, பிரமிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா we can show difference. ஓகேவா, நமக்கு ஐசோமெட்ரிக்கும் ஆப்ளிக்கும் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். ஓகே, அதுதான் நம்ம வரைஞ்சும் பார்த்துருக்கோம். ஸோ பேசிக் ஃபார்ம் ஸ்கெட்ச் பண்ணுறப்போ பார்த்தோம்னா எப்போவுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சென்டர் லைன் போட்டு அந்த சென்டர் லைன்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா, சென்டர் லைன் வரைஞ்சிட்டு அங்கேருந்து 2 ஆங்கிள், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஆங்கிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டாப்க்கான வியூ வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக் ஈஸியாக வந்துடும். ஓகே, ப்ரிசம் அண்ட் பிரமிட் பார்க்குறோம். ஒரே கான்செப்ட் தான். நமக்கு சென்டரில் வந்து ஒரு கார்னர்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து பார்த்தா அந்த முனை தெரியும் இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கு வந்து சென்டர் எட்ஜை வரைஞ்சிட்டோன்னா அங்கேருந்து ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ரிசம்க்கு வந்து இதான் அந்த சென்டர் எட்ஜ் லைன். ஓகே, அதே மாதிரி சிலிண்டர் அண்ட் கோனுக்கு பார்த்தோம்னா அது கர்வ் பாடின்றதுனால ஒரே மாதிரி தான் இருக்க போது, டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம ரெகுலர் அண்ட் ரிவர்ஸ் வரைகிறப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ரெகுலர் வரைகிறப்போ என்ன பண்ணுவோம், சென்டர் லைன் கொடுத்துட்ட பிறகு எட்ஜ் லைன் வரைஞ்சிட்ட பிறகு ஆங்கிள் வந்து கீழேருந்து அப்வர்ட்ஸ் மேல் நோக்கி ஆங்கிள் வந்து வரையணும். ஓகேவா, அப்வர்ட்ஸ் வரையணும். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் போட்டிருக்க லைன்ஸ், நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வர எட்ஜ் லைன்ஸ் வந்து சென்டர் லைன் விட ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஆனால் ரிவர்ஸில் அப்படியே உல்ட்டா. ரிவர்ஸில் என்ன இருக்கும்னா நம்ம சென்டர் எட்ஜ் லைன் வரைஞ்சிட்ட பிறகு ஆங்கிள் லைன்ஸ் டுவர்ட் டவுன்வர்ட், கீழே நோக்கி வந்து ஆங்கிள் லைன் வந்து போகும். டெப்த் 2 பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டெப்த் வந்து கீழே நோக்கி போகும். அண்ட் சென்டர் லைனுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் அண்ட் லெஃப்ட் இல்லை ரைட் அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க லைன்ஸ் வந்து என்ன இருக்கும்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும். சென்டரில் இருக்க எல்லா லைன் விட 2 பக்கமும் இருக்க லைன்ஸ் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஓகேவா, அதான் ரிவர்ஸ். அண்ட் நம்ம ஒரு ஃபர்னிச்சர் ஸ்கெட்ச் பண்ணோம்னா எப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இந்த ஃபர்னிச்சரில் எதெல்லாம் வந்து டாப் வியூவில் வரும், ஓகேவா, இந்த இதெல்லாமே வந்து டாப் வியூ. இதெல்லாம் நம்மளோட டாப் வியூ. இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் வியூன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டர் ஷேட் ஆஃப் எல்லோவாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃப்ரண்ட் வியூ. சரி, ஃப்ரண்ட் வியூ வந்து சால்மன் பிங்க்லேயே மார்க் பண்ணுவோம். இது எல்லாமே நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா, அண்ட் இது வந்து நம்மளோட லெஃப்ட் ப்ரொஃபைல் வியூ. ஓகே, இதே வந்து ஒரு சேர் ட்ரா பண்ணோன்னா இதே மாதிரி தான் ஒரு சென்டர் எட்ஜ் லைனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு பேரலாக இருக்க லைன்ஸை வந்து வரைஞ்சிட்டிங்கன்னா வரைகிறது ஈஸி. இதே கர்வ் ஆப்ஜெக்ட்ஸ் வரைகிறப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஆங்கிள் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, எப்படியும் மாறாது. கர்வ் ஆப்ஜெக்ட்லேயே நம்ம கர்வியே ஃபர்னிச்சர் வரைஞ்சோன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேரலல் லைன்ஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கர்வியாக இருக்குது. இப்போ பேரலல் லைனுன்னு பார்த்தோன்னா இந்த ப்ளூவில் மார்க் பண்ணுறதுலாம் பேரலல் டு ஈச் அதர். ஓகேவா, ப்ளூவில் இருக்க லைன்ஸ்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கக்கூடிய லைன்ஸ் தான். ஆனால் நமக்கு கர்வ்ன்றதுனால அது அவ்வளோ விசிபிளாக வந்து தெரியாது.
ஓகேவா? ரெட்டில் மார்க் பண்ணுற லைன்ஸ்லாம் parallel to each other. ஓகே, கான்செப்ட் சேம் தான், ஆனால் வந்து நம்ம கர்வ்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறோம். ஓகேவா? இங்கே வந்து நமக்கு கர்வ் ஃபர்னிச்சர் இல்லாமல் நார்மல் ஃபர்னிச்சர்னால் அங்கே ஒரு லைன் வந்திருக்கும். ஸோ அந்த க்ரீனில் இருக்க லைன்ஸ்லாம் வந்து parallel to one another. ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் ஐசோமெட்ரிக்னா. ஸோ ஐசோமெட்ரிக்கில் உங்களுக்கு பேசிக் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, கியூபாய்ட், இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஸ்கெட்ச் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸு நீங்கள் ஃபோனில் ஆரம்பிக்கலாம், ஃபோன் வந்து வரைஞ்சி பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக கியூபாய்ட் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஃபோனு, நம்மளோட ரிமோட்ஸு, பென்சில், இதெல்லாம் வந்து நார்மல் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்கெட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா யூ கேன் மூவ் ஆன் டு ஃபர்னிச்சர். அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் வந்து எப்படி ஸ்கெட்ச் பண்ணலாம் ஐசோமெட்ரிக்கில் அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஒர்க் ஷீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.